இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீடர்களாக வாழ எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து திருமுழுக்கின் வழியாக இந்த நவீன உலகத்தில் உம்முடைய மதிப்பீடுகளை நாங்கள் பின்பற்றி தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர். எங்கள் வாழ்வில் ஏற்படுகிற இன்னல்கள், கஷ்டங்கள், இடுக்கண்கள், நோய்கள் இவைகளில் விடுதலை அடைய நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் விடுதலைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்று கூறுகிறது. மேலும் எங்கள் நடத்தையால் வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றும், நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண்விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம், தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை ஆகிய கொடைகளை நாங்கள் பெற்று இயேசுவிற்கு சான்று பகர்ந்தோம் என்று தெல்லம் தெளிவாக முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எவ்வாறு அவர்கள் ஆவியின் தூண்டுதலால் நல்வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தி கூறுகிறது. நாமும் ஆண்டவர் கொடுத்த அருளை பயன்படுத்தி கஷ்டங்களில், வேதனைகளில், துன்பங்களில் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைவோருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்றும், எவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுகிற மக்களாக இருக்கின்றோம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. ஆண்டவரின் அருளில் வாழ்கிற நாம், ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை உணர்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உணர்ந்து அவருக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் திகழுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.